என்ன பெத்தவளைய தாய் பொட்டல் ஒரு பெரிய அம்மாவும் பவுனு நகை பெட்டியிலே முத்து போடு வித்தக்காரி துணியா கொலவக்காரி 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 எப்படி வேலை தெரியுமா? அப்படின்னு சொல்லி போகணும். அரி சிறங்கு சொறி சிறங்கு சாரத்தை பத்தி எப்படி இருக்கும்? சரி ஆமா சரி ஆமா சரி. ஆனா வந்திருக்கிறது என் பெருமாள் என்று தெரியாது. பண்டாரம் போல் வடிவம் கொண்ட ஆத்தாளோட கோட்டையில வந்து கையில திருவோட வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாரு தெரியுமா? என்ன கேட்கிறார்? வரம்மா அண்ணன் போட்டம்மா காளியரை அண்ணன் போடமா அண்ணன் போடமா திருவோட்டுக்கு அமது போடமா அண்ணன் போடமா காளியரை அண்ணன் போடமா அண்ணன் போடமா திருவோட்டுக்கு அமது போடமா என்று சொல்லி ஆத்தாளோட கொட்டையில வாசல்ல வந்து நிக்கிறாரு. என் பெருமாள் ஊருக்கே பிச்சை போடுவாரு. ஆனால் லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சை கேட்கும் பண்டாரம் போல வந்து நிக்கிறாரு. பார்த்தா மாரியம்மா யோ வாசல் என்ன எழுதி போட்டிருக்கு? ஆண் வாட அடிக்க கூடாது. ஆமா என்ன சொல்லுங்க? சரி இல்லப்பா யாரா இருக்கும்? ஆமா அவரத்தான் இருக்கும். அப்ப தாத்தா வந்து சொல்லுறாரு, ஏ அம்மா காளியம்மா தாத்தாவுக்கு வடக்க வடகாசி குமரி தீர்த்தம் ஆட என்று சொல்லி கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்கேன்.
கன்னியாகுமரிக்கு போறேம்மா. மறையதுக்கு என்ன செய்யுமா? என்ன செய்ய? கையால நடுங்கிட்டு போகுது. சரி சரி தள்ளாடு காலம் பத்தியா? ஆமா உன் கோட்டையை பார்த்தா நல்ல செல்வ செழிப்பா இருக்க. சரி. தாத்தாவுக்கு கொஞ்சம் அன்னம் போடாமா அம்மா. அப்படின்னு சொல்லி என் பெருமாள் கோபால கண்ணன் கேட்கிறார். சரி. ஆனா அட்டகாளி 8 பேரும் மறுத்தா. ஆமோ அமைக்கா. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் என்ன சொல்லுறாரு? அம்மா. என்ன? எனக்கு மந்திர தந்திரம் அதிகம் தெரியும். தாத்தாவுக்கு நிறைய மந்திரம் தெரியும். எனக்கு ஒரு கோடி மந்திரம் தெரியும். சரி. 1000 தந்திரம் தெரியும். ஏயோ தாத்தா ஆ. உங்களை விட எனக்கு நிறைய மந்திரம் தெரியும் சரி. அப்படின்னு சொல்லுதா அட்டகாளி 8 பேரும். ஆமோ அமையா. சரி ஒரு போட்டி வச்சுக்கிடுவோமா? இது என்ன தாத்தா? உங்க மந்திரம் பலிக்கா என் மந்திரம் பலிக்கா? இது சரியான பதில். ஆமா நீங்க நல்லா படிக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன். வா, அப்புறம் படிக்கிறேன். சரி. அப்பதான் பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். ஏ அம்மா மாரியம்மா காளியம்மா ஏ காளியம்மா. இருக்குல்ல ஆலமரம். சரி. இதுல உள்ள இலைகளை எல்லாம் நான் உதிர வைப்பேன். சரி. நீ ஒட்ட வச்சிருவியா? அம்மா. என்ன? முதல்ல நீ உதிர வை. சரி. அதுக்கடுத்து நான் ரெண்டாவது உதிர வைக்கிறேன். ஓ, ஒட்ட வைக்க. எங்க தாத்தா பாத்தீங்களா? ஆமா. நான் ரெண்டாவது பண்ணுவேன். சரி. எனக்கு உன் கோட்டை, ஆமா. உன் ராஜ்யம். சரி. நீ கோட்டையெல்லாம் சத்தம், சரி. நீ கோட்டையெல்லாம் திட்டம். அதனால நீ முதல்ல ஆலமரத்தை போய் ஒரு இலையே நம்ம ஆளும். ஆமா சரி. என்று சொல்லி என் பெருமாள் மந்திரத்தை ஜெபித்த போது ஆமா, காளியம்மா பார்த்தாம்மா. என்ன? மேல இருந்து பார்க்க ஒரு இலையும் உதிர பண்ணி. சரி அடேங்கப்பா, காளியம்மா போட்ட மந்திரம் ஒரு காசிக்கா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் காளி ஜெய் காளி. அம்மா இவன் மருந்து வேப்பல கொண்டு சொல்லி என்னத்துக்கு? சரி இங்க பழிக்க மாட்டேங்க. பலிக்கவே இல்ல. தாத்தா பார்த்தாரு. என்ன? மேல கீழே ஏத்து பார்த்தாரு. அங்க ஆலமரத்துல ஒத்த இலை கூட இல்லையே தாயி. எல்லா இலையும் உதிர்ந்து போச்சு. சரி. ஏ அம்மா காளியம்மா ஒரே 5 இலை மட்டும் இருக்கு தாயி. 5 இலை. இந்த ஆடைக்கும் சரி கோடைக்கும் சரி அந்த 5 இலை மட்டும் மரத்துல இருந்துக்கிறே விடாது. உதிரா ஏன்னா உதிரா. பஞ்சபூதங்கள் ஐந்து பார்த்ததா? ஆமா. அந்த 5 இலைகள் மட்டும் அப்படியே இருக்கு. ஆமா சரி. அப்பதான் பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். ஏ அம்மா காளியர்களே என்ன? நான் சொன்னபடி இந்த எல்லா இலைகளையும் உதிர வச்சுட்டேன். சரி. நீ ஒட்ட வை பாப்போம். அம்மா, என்ன? எனக்கு ஒட்ட வைக்க தெரியாது. சரி. அப்போ நான் தாத்தா அடுத்த ஒரு போட்டி சொல்லுவேன். நான் நடக்க இந்த தெப்பக்குளம். சரி இந்த தெப்ப குளத்துல தண்ணியை பூரா வத்த வைக்கணும் ஆமா ஐயா. என்று சொல்லி என் பெருமாள் வைத்த போது சரி. அப்பதான் பார்த்த அட்டகாளி 8 பேர்களும் என்ன? இந்த தண்ணி இல்லாம எங்களால குளிக்க முடியாது தாத்தா, முடியாது முடியாது. நீங்களே பெருக வச்சிருங்க சரி. என்று சொன்ன போது என் பெருமாள் கோபால கண்ணன் மந்திரத்தை ஜெபித்தார். மந்திரத்தை ஜெபிக்கிறார். குளமானது நிரம்பி பொங்கி போகுது. ஓ அம்மையா, வெள்ள பெருக்க ஆகுது. ஏன் தாத்தா தண்ணி நிப்பாட்டுங்க, போதும் போதும் போதும். தண்ணி வந்தா இங்க போட்டெல்லாம் அழைச்சு போயிரும் சரி. என்று சொல்லி ஆமா. தண்ணீரை பெருக வைத்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். பார்த்தா அட்டகாளி 8 பேரும். சரி. ஏ அக்கா மாரியம்மா காளியம்மா என்னக்கா என்னக்கா? தாத்தாவுக்கு நிறைய மந்திரம் தெரியுது. சரி. இவர்கிட்ட நம்ம மந்திரத்தை கத்துக்கிடலாம். மந்திரத்தை கத்துக்கிடலாம்னு சொல்லி தாத்தா கிட்ட வந்து கேட்டா, என்ன கேக்குறா? தாத்தா என்ன? உங்க மந்திரம் தான் பெருசா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் மந்திரம் சொல்லி கொடுத்தீங்களா? என்ன? உனக்கு மந்திரம் கொடுத்துருவேன். தண்ணி குடிச்சு சொல்லுங்க தாத்தா. தண்ணி குடிச்சு உனக்கு மந்திரம் சொல்லி தந்துடும் பேத்தி. சரி. அதுல ஒரு சிக்கல் இருக்கு பாத்து. என்ன சிக்கல்? இந்த சிக்கல் கவர்மா தேடு. என்ன? நீ பகவான் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் 103 சிவலிங்கம். 103 சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் இருக்க வரைக்கும் சரி. நான் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு படிக்காதுமா. பழிக்காதோ? அந்த சிவலிங்கத்தை எடுத்து தூர போட்டனா திருப்பார் கடல்ல கொண்டு போடணும். நான் என்ன மந்திரம் சொன்னாலும் உனக்கு படிக்கும் பேத்தி. அவரை இன்றைக்கும் நாளைக்கு வந்திருக்காரு. அந்த சரி. ஆனா நான் ஆமா. சரி. 103 சிவலிங்கம் உன் கோட்டையில இருக்கிற வரைக்கும் ஆமா அம்மையா. நான் எந்த மந்திரம் சொல்லி தந்தா உனக்கு பழிக்காது. ஒரு கோடி மந்திரம் சொன்னாலும் ஒரு பிளேஸ் கொடுக்கிறாரு. ஆமா. சரி. அந்த 103 சிவலிங்கத்தை திருப்பார் கடல்ல கொண்டு போடு. ஆமா, கடல்ல கொண்டு போட்டேன்னு சொன்னா சரி. நான் சொல்லித்தர மந்திரம் கூட உனக்கு படிக்கும் பேத்தி. ஆமா. சரி. அப்படின்னு சொன்னபோது அட்டவாள் 8 பேரும் ஏமாந்துட்டான். அவன் அட்டகால் 8 பேரும் சொல்லுதா? என்ன? ஏக்கா, ஏ அக்கா மாரியம்மா. சொல்லுங்க. அக்கா, எனக்கு மந்திரம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி. நான் தாத்தாவை கொண்டு அவளை லிங்கத்தையும் கொடுத்துட்டு வரேன். ஆமா. அப்படின்னு சொல்லும்போது மாரியம்மா விவரமான படல அவன் என்ன சொல்லுதா? இவனை பார்த்தா 1000 மாடி மாயக்கண்ணன் போல தெரிகிறது. தெரியுதுடி. இவன் நம்ம எங்கேயோ நம்மளை ஏமாத்திருக்கான் போல தெரிகிறது. ஆமா. அவளை லிங்கத்தையும் வந்து கொடுத்துட்டு தனியா பேராத பார்த்து இவரை நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம் மாரியம்மா சொல்லி பார்க்க. ஆமா. மாரியம்மா கேட்பாளா? பாட்டி, எனக்கு மந்திரம் தான் பெருசு. சரி. சரி. ஏ தாத்தா, என்ன? இந்த கோட்டையில இருங்க. சரி. நான் போய் லிங்கத்தை எல்லாம் போட்டு வருவேன் என்று சொல்லி அப்படி சொல்லி அட்டகாளி 8 பேர்கள் எங்க வருகிறா தெரியுமா? ஓ அம்மையா. அவ அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் எங்க
வாரா முட்டவோரா தாங்கடலே உடனே ஏகி வாரா அந்த பகடல் வந்தல்லவோ பகடல் வந்தல்லவோ தீவிரமா ஏது செய்யா அட்டகாளி 8 பேர் 103 சிவலிங்கத்தை எடுத்து சரி திருப்பார்கடல்ல கொண்டு போட வாரா. நம்ம திருப்பாறையில வாழைப்பட்டியில ஒண்ணு போடும்போது பார்த்தா கும்பிடாதி. சரி. ஏ அக்கா காளியம்மா, என்ன அந்த கிழவரை பார்த்தா சரியில்லடி. சரி நான் முடிக்க பிடிக்க முடியாது அதுதான் சொல்லுவாங்க. சரி. தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும். ஒரு தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அது என்ன காரணம் தாய்? என்ன காரணம்? அம்மா வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லி விறுவிறுன்னு வழியில பிள்ளை குட்டியில போறோம் முட்டிக்கிட்டு. சரி. போவ 20 வர 20 பசார் செட்டு போட்டுக்கோ. சரி. முதல்லைக்கு மாமா உட்காரு ஏன் தாய் மாமா நல்ல வரவேற்பா இருக்கும். வீட்டுக்கார நல்லா இருக்கா? பிள்ளைலாம் சும்மா இருக்கா? மாமா உட்காரு நல்லா வெண்ணி போட்டு தந்து நல்லா இட்லி சட்னி அதுக்கத்த கொத்தமல்லி சட்னி எல்லா சட்னியும் வச்சு கூட பாத்துப்பா. சரி. நம்ம வேலை இசை கலைஞர்கள் கோயிலுக்கு ஒரு மாதிரி தங்களை விழா கம்பெனி கருப்போடி கட்டிக்கணும். 2 நாளைக்கு அப்பா உன் வீட்டுக்கு ஒரு வரலையோ அப்படிமா அம்மா. 3 நாளைக்கு அப்பா போவலையோ நீ எப்ப போற? அம்மா வீட்டுக்கு எப்ப வரும்? அம்மாட்ட கேட்டானா? அதுக்கு தான் சொல்லுறாங்க. தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போனோம். ஆமா. சரி. பார்த்தா கும்பிடாதி அம்மா. ஆமோ அம்மையா. கிழவரை பார்த்தா பொய் சொல்லுற மாதிரி இருக்கு. சரி. 103 சிவலிங்கத்துல 2 லிங்கத்தை எடுத்து ஆமோ அம்மையா. வாய்க்க போட்டு முழுங்கிட்டா. அப்படி போடு. 2 லிங்கத்தை முழுங்கிய காரணத்தால் சரி. அவளுக்கு 2 சிரசானது வந்து முளைத்தது. ஒரு extra 2 சரசு வைக்கி. ஆமா. அதனால எல்லா அம்மாக்கும் ஒரு முகம். அந்த தாய் முப்படாதுக்கு 3 முகம் திருமுகமா இருக்கு. 3 முகம் கொண்டதால முப்படாது என்று ஒரு பெயர். ஆமோ அம்மையா. திரிபுர சுந்தரி என்று ஒரு பெயர் அவளுக்கு. சரி. அப்ப 2 லிங்கத்தை மட்டும் முழுங்கிட்டா. மிச்சம் இருக்கிற எத்தனை லிங்கம்? ஆமா மிச்சம் இருக்கிறது 101 சிவலிங்கம் தாய். 101 சிவலிங்கம். அந்த 101 சிவலிங்கம் எதுக்கு எடுத்துக்காரு தெரியுமா? என்ன? இப்போ பாரு கோயில்ல தட்சணை வச்சாங்களா? சரி. 101 ரூபாய். 101 ஒரு ரூபாய். கல்யாணத்துக்கு தட்சணை வைப்பாங்களா? ஆமா. 101 ரூபாய் வைப்பாங்க. நமக்கு படத்துக்கு எவ்வளவு வைப்பாங்க? 101 ரூபாய் வைப்பாங்க. அந்த 101 ரூபாய் எதுக்கு வைக்காங்க தெரியுமா? எதுக்கு? 100 ரூபாங்கிறது முடிவு. சரி. 101ங்கிறது ஆரம்பம். ஆரம்பம். நம்ம 100 ரூபாய் தட்சணை வச்சுக்கா. அன்னையோட முடிஞ்சுன்னு அர்த்தம். சரி. அதே 101 வை. அன்னையில இருந்து ஒரு துவக்கம்னு அர்த்தம். ஆமா. அதனால நம்ம யாரு தட்சணை வச்சா 1001 5001 வைங்க. அடுத்த 10 10,000 வாங்கிட்டாங்க. நீங்களும் 10 முடிக்க வேண்டியது. சரி. அப்ப 101 சிவலிங்கத்தையும் திருப்பார் கடலிலே போட்டு விட்டான். அவ அக்காலங்க 8 பேரும் கடலில போடும்போது அந்த கோட்டையில யார் இருக்கா? யார் இருக்கா? என் பெருமாள் கோபால கண்ணன். சரி. அதாவது பண்டாரம் போல இருந்தவர் மச்சம் போல் சொருபம் கொண்டு மச்சம் போல் சொல்லும் உண்டு. 101 சிவலிங்கத்தையும் முழுங்கிக் கொண்டு ஆதிவள்ளி கைலாசத்தை வந்து ஆமா ஓ அம்மையா. பகவானிடத்துல ஒப்படைச்சாச்சு. சரி. இந்தாங்க உங்க 101 சிவலிங்கம். ஐயா மச்சான் என்ன? இங்கிட்ட